ஹாய் பா, எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடில் அருமையான ஒரு லஞ்ச் பண்ண போகிறோம். குஸ்காவும் அப்புறம் பிச்சு போட்ட கோழி வறுவலும் பண்ண போகிறோம். ரெண்டு லெக் பீஸ் வச்சு தான் நம்ம இந்த பிச்சு போட்ட கோழி வறுவல் பண்ண போகிறோம். 2 லெக் பீஸ் வச்சு நம்ம ஃபேமிலியில் 4 பேர் இருந்தோம்னா 4 பேரும் தேவையான அளவுக்கு சாப்பிடக்கூடிய அளவில் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம் வறுவல். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாசுமதி அரிசியில் குக்கரில் செய்யாமல் பாத்திரத்தில் எப்படி குலையாமல் முழுசாக அரிசி இருக்கிற மாதிரி நல்லா ருசியாக வந்து குஸ்கா பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து சிக்கனில் மசால் தடவி எடுத்து வச்சிடலாம். 2 லெக் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு, 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு. இப்போ இதை கலந்துடலாம். சிக்கனுக்கு மசாலா தடவி வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஊறட்டும். அதுக்கப்புறமா எடுத்து பார்த்துக்கலாம். இப்போ மசாலா தடவி வச்சாச்சு. அது கொஞ்சம் நேரம் ஊறிட்டு இருக்கட்டும். அதுங்களையும் நம்ம வந்து குஸ்கா தாளித்து விட்டுறலாம். இந்த படியில் 1.5 படி அளவுக்கு பாசுமதி அரிசி 20 நிமிஷம் கிட்ட ஊற வச்சுருக்கேன். நல்லா அடிகனமான பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் 1/4 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 6 போல் கிராம்பு, 6 ஏலக்காய், 6 பட்டை, கொஞ்சம் கல்பாசி, இப்போ இதை சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயம், 5 பச்சை மிளகாய். இதை நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா மல்லித்தலை, இதை நல்லா வதக்கிடலாம். அடுத்து 2 தக்காளி. தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு தயிர் 4 ஸ்பூன் அதையும் கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி மசாலா எல்லாமே வதக்கியாச்சு. அடுத்து நம்ம தண்ணி சேர்த்துடலாம். இந்த படியில் தான் நம்ம அரிசி எடுத்தோம் இல்லையா, அதே படியில் 1.5 படி அளவுக்கு தண்ணி. இப்போ தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அரிசி போட்டுடலாம். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை அதில் சேர்த்துருவோம். அரிசி போட்டதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமனை புழிஞ்சிக்கலாம். இப்போ எல்லாமே கலந்தாச்சு. உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மூடி வச்சுட்டு அந்த தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணி வற்றி வந்திருக்கு. இப்போ தம் வச்சுக்கலாம். தம் வைக்கிறதுக்கு ஒரு தோசைக்கல் வச்சு குஸ்காவை தூக்கி தோசைக்கல் மேலே வச்சிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம குஸ்காவுக்கு தம் போடுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாழை இலையோ இல்லை துணியோ ஏதோ ஒன்று வச்சு இந்த மாதிரி நல்லா மூடிடணும். அப்போ தான் அந்த ஆவியெல்லாம் வெளியில் வராமல் நல்லா உள்ளேயே வேகும். இப்போ மூடி போட்டு இதுக்கு மேலே ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரம் வச்சுட்டோன்னா அந்த ஆவி வந்து வெளியில் வராது. அடுப்பை வந்து இப்போ ஃபுல் சிம்மில் வச்சிடலாம். 15 நிமிஷம் கிட்ட இது அப்படியே வேகட்டும். எடுக்கவே வேண்டாம். 15 நிமிஷம் கழித்து எடுத்து பார்க்கலாம். இப்போ குஸ்கா தாளித்து தம் போட்டு வச்சுட்டோம். அது ஒரு 15 நிமிஷம் கிட்ட அது பாட்டுக்கு ஒரு அடுப்பில் இருக்கட்டும். நம்ம அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா சிக்கன் வறுவலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சிக்கன் ஊற வச்சு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே சிக்கன் வச்சிடலாம். நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறோம். 2 பக்கமும் நல்லா வெந்து வரணும் சிக்கன். இந்த மாதிரி சிக்கனை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். ரொம்ப மொறுமொறுப்பாக வேக வைக்கணும் அப்படின்ற கட்டாயெல்லாம் இல்லை. நல்லா வெந்திருக்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் நல்லா பார்த்திங்கன்னா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். அது மூலியமாக நம்ம இதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சூடு வந்து நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி கறியை வந்து தனியாக எடுத்துடலாம். அந்த எலும்பெல்லாம் இல்லாமல் வெறுத்த கறியை மட்டும் பிச்சு எடுத்துக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எலும்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் பீஸ் மட்டும் நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இன்னொரு டைம் தாளித்து விட போகிறோம். இப்போ தாளிச்சிடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு. அடுத்து பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, மல்லித்தலை, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதக்கிறப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நம்ம சிக்கனில் ஏற்கனவே உப்பு போட்டு பிசைஞ்சு தான் நம்ம வறுத்து எடுத்துருக்கோம். அதுலேயும் உப்பு இருக்கும்.
இப்போ நம்ம இதெல்லாம் வதக்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள். இதை நல்லா வதக்கிடலாம். இந்த மசால் வாடை போகிற வரைக்கும் நல்லா இதை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதில் சிக்கன் சேர்க்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். வதக்கினதுக்கப்புறமா இப்போ பிச்சு போட்ட சிக்கனை இதில் போட்டுடலாம். போட்டு இதில் கொஞ்சம் மிளகுத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், அளவுக்கு அதிகமாக வேண்டாம், சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம். இதில் தண்ணி எதுவும்லாம் ஊற்ற தேவையில்லை, இப்படியே நம்ம கலந்து விட்டால் போதும். இந்த சிக்கன் கூட அந்த மசாலா செய்கிறதுக்காக அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா இதை வறுத்து விட்டுறலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வறுத்தாச்சு. ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம எப்போயுமே பார்த்திங்கன்னா லெக் பீஸை வறுத்து சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரி அந்த லெக் பீஸில் இருக்க கறியில் ஏன் நம்ம செய்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, லெக் பீஸில் இருக்க அந்த கறி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நார்மலாக நம்ம எலும்பே இல்லாமல் ஒரு கறியில் செஞ்சோம்னா அந்த கறி வந்து நமக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதே சமயம் நாராக வரும் இல்லையா. ஆனால் இந்த லெக் பீஸில் நம்ம இருக்கிற சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும். அதுக்காக தான் நான் இதில் செஞ்சேன். நீங்கள் செய்கிறப்போ எந்த கறியில் வேணாலும் செஞ்சுக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான் சாஃப்டாக கறி இருக்கும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் லெக் பீஸில் செஞ்சுருக்கேன். சூப்பராக பிச்சு போட்ட கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சிக்கன் வறுவல் வந்து அருமையாக ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 லெக் பீஸ் வாங்கினோம்னா நம்ம 4 பேர் வந்து தாராளமாக சாப்பிடக்கூடிய அளவில் நம்ம அந்த சிக்கனை பிச்சு போட்டு நம்ம வறுவல் பண்ணுறப்போ நல்லாயிருக்கும். ஏன் நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் சிக்கனை உரிச்சு பச்சையாக இருக்கிறப்பே சிக்கனை சின்னதாக வெட்டி வறுவல் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா அந்த மாதிரி சீக்கிரமே நம்ம அந்த பச்சைக்கறியாகவே எடுத்து இந்த மாதிரி வறுவல் பண்ணுறப்போ நமக்கு வேகிறதுக்கு அதிக டைம் எடுக்கும். அதனால் கொஞ்ச நேரம் அதை எண்ணெயில் பொரித்து எடுத்துகிட்டு அந்த வறுவலை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சிக்கனோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்லா எக்ஸ்ட்ரா இருக்கும். அதில் நல்ல உப்பு காரமெல்லாம் நிறைய இறங்கியிருக்கும். அந்த டைமில் நம்ம இதில் வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்குறப்போ இன்னும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிட்றதுக்கு அந்த வெங்காயத்தோடு சேர்த்து இந்த சிக்கனையும் எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட். அதுக்காக தான் இந்த மாதிரி வருத்தோம். நம்ம எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் சிக்கன் வறுவல் பண்ணிகிட்ருப்போம். இந்த மாதிரியும் நம்ம சிக்கன் வறுவல் பண்ணால் லெக் பீஸில் மட்டும் இல்லை, எலும்போட வாங்குகிற எந்த கறியாக இருந்தாலும் இது போல் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி பிச்சு போட்டு நீங்கள் ஒரு வறுவல் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். இது வந்து குஸ்காக்காக மட்டும் இல்லை, நீங்கள் சாம்பார் செஞ்சாலும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், இல்லை சிக்கன் பிரியாணி இது எது செஞ்சாலும் சரி நீங்கள் இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான், வறுவல் முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ குஸ்கா வச்சுருந்தோடே அது எப்படி இருக்குன்னு எடுத்து பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக ரைஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உடையாமல் அருமையாக வெந்திருக்கு. நம்ம ஊற்றியிருக்க தண்ணி எல்லாமே நல்லா வற்றி அருமையான ஒரு குஸ்கா ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் பாத்திரத்தில் குலையாமல் அடி பிடிக்காமல் குஸ்கா இதே போல் நீங்களும் செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான குஸ்கா பார்த்துருப்பீங்க. ஒரு அரிசி கூட உடையவும் இல்லை, அந்த மாதிரி அருமையாக செஞ்சு முடிச்சிருக்கோம். நல்லா வெந்தும் வந்திருக்கு, அதே சமயம் உடையாமே வந்திருக்கு. இதே போல் தான் நீங்கள் பாத்திரத்தில் செய்கிறப்போ அளவுகள் வந்து கரெக்டாக அந்த தண்ணியோட அளவு கரெக்டாக நீங்கள் ஊற்றிட்டிங்கனாலே நீங்கள் எந்த அரிசியில் நீங்கள் குஸ்கா பண்ணாலும் அந்த அரிசி குலையவும் செய்யாது, உடையவும் உடையாது, ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் குஸ்காவும் இந்த மாதிரி சிக்கன் வறுவல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின் வீட்டு சாப்பாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சாப்பிட போகலாம்.